திமுக எடுத்த ஒரு சர்வேவை திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு விஜய் அரசியல் செய்யக்கூடிய விஜய்க்கு 23% வர்றதுங்கிறத திமுகவை எப்படி ரிலீஸ் பண்ணும்? ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. எப்படி பண்ணாங்க? அது ஒரு நரேட்டிவ். ஒரு ஆங்கில ஊடகங்கள் இந்த பிரிண்ட் மாதிரியான ஊடகங்கள்ல வந்தா நம்புவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ். பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள், பாஜக தீவிர ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த 23%. ஓப்பனாக சொல்லலாம், துக்ளக் ரமேஷ் 23% இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார், வலதுசாரிகள் சொல்றாங்க. ஓகே, டிஎம்கே ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு? டிஎம்கே சொல்லியிருக்காதுன்ற நரேட்டிவை செட் பண்றது வந்து இவங்க இல்லை. அப்படின்னா இப்போ டிஎம்கேல இருந்து இதனால வரை அந்த பிரிண்ட் ஆர்டிக்கல மறுத்து எந்த செய்தி வெளியிடல, அது சார்ந்த எந்த விஷயம் வரல, அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதை எதுக்கு மறுக்கணும்? இல்லை, அப்போ நாங்கள் வந்து அப்படி விஷயம், ஏன்னா இப்போ டிஎம்கே நடத்த சர்வே தமிழ்நாடு 23% இருக்குன்னு இவங்க ஏன் சொல்லணும்? இது திமுகவே வெளியிடல, இது இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க 23% இருக்குன்னு. அதாவது என்னன்னா, இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு, ஒன்றும் குறையில, கூடி இருக்குன்னு காட்டுவதற்காக ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். கண்டிப்பாக திமுக தரப்பு தீக்காய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக எடுத்திருந்தாலும் எப்படி எடுப்பாங்க? திமுகவே சர்வே எடுத்து எப்படி கொடுப்பாங்க? அவ்வளவு இதாக இருக்காங்க, அரசியல் தெரியாமல் இருக்காங்க.